ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய நிகழ்வுகளில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக ஒவ்வொரு உறுப்பினர் முதல் கட்டமாக ஒட்டுமொத்தமாக ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு முழுமையாக நேரலையில் வர்றது அப்படின்றது இதுதான் முதல் முறை. அதை முழுமையாக பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்தமாக இன்றைய நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைய நிகழ்வு என்பது உள்ளபடியே கொஞ்சம் நீங்கள் சொன்னதை போல ஒரு நேரலை என்பதை தாண்டி ஒரு ஜனநாயக தன்மையோடும் இருந்தது. ஒரு பக்கம் நேரலை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, இன்னொன்று அரசின் மீதான பாராட்டுரைகளுக்கு எப்படி செவிமடுக்கப்பட்டதோ அதே போன்று எதிர்மறை கருத்துக்களுக்கும் செவிமடுக்கப்பட்டது. உரிய அனுமதி கொடுக்கப்பட்டது. நிறைய நேரம் பேச அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் பேசுகிற பொழுது கொஞ்சம் பாராட்டு பத்திரம் வாசித்தார். அப்பொழுது கூட நினைத்தோம், இது இப்படியே தான் ஒரே பாராட்டு பத்திரமாக வாசிப்பவர்களுக்கு மட்டும் அனுமதி கூடுதல் நேரமும் எதிர்கருத்து சொல்பவர்களுக்கு குறைவான நேரமாகவும் இருந்து விடுமோன்னு பார்த்தால் கிட்டத்தட்ட எதிர்கருத்து சொல்பவர்களையும் முழுமையாக உள்வாங்கி கொண்டார்கள். அதை விட ரொம்ப முக்கியமா தேமுதிக தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர பலரும் முன்வைத்த அரசினுடைய அந்த விஜய் அவர்களுடைய செயலாளர், அந்த ஜோதிடர், அந்த பொறுப்பும் கூட மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட அந்த ஜனநாயக தன்மையோடு குரலுக்கு மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பு. இன்னொன்று இதுல 144 என்கிற எண்ணிக்கை ஒரு நல்ல எண்ணிக்கை. கிட்டத்தட்ட 120 நம்ம 2-3 நாட்களாக பல விவாதங்கள் நானும் கூட பங்கேற்றிருந்தேன் உங்களோடு. கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு முறையும் 2 என்ற எண்ணிக்கை கூடுகிற பொழுதெல்லாம் இதை கிரிக்கெட்ல ஸ்கோர் மாதிரி நம்மளாம் ரொம்ப பதட்டத்தோடும் பரபரப்போடும் இருந்தோம். அந்த எண்ணிக்கையை தொட்டு விடுவார்ல, திடீர்னு பார்த்தா கடைசியாக இறங்குற பேட்ஸ்மேன் சிக்ஸரா அடிக்கிற மாதிரி வேலுமணி தரப்பு வந்து ஏற்றல் ஏற்றி விட்டு 144 அப்படிங்கிற இடம் நோக்கி அதை நகர்ந்து விட்டது. அது அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிளவுகளையும் இப்ப வெட்ட வெளிச்சமாக்கிருச்சு. நேற்று வரை வந்து அதிமுக பிளவு 2 அணிகளாக இருக்காங்க அப்படிங்கிறத பல விஷயங்களை சொன்ன நிலையில கூட இந்த 144 என்கிற அந்த எண்ணிக்கை அதிமுகவின் பிளவையும் வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது மட்டுமில்லாம இன்றைக்கு நடந்த இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு 3 விஷயங்களை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஒன்று, இந்த அரசுக்கு எதிரான குரலாக இருந்தாலும் செவிமடுக்கப் போகிறது, அதற்கு நடவடிக்கையும் எடுக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதை கேட்க போகிறாங்க, குறைந்தபட்சம் செவி கொடுத்து. அதனுடைய நிலைப்பாடு தான் அந்த ஜோதிடருக்கான பதவி பறிக்கப்பட்ட அந்த நிகழ்வு அப்படின்னு பாக்குறேன். ஒன்று. இரண்டாவது, அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய பிளவுகளை வெட்ட வெளிச்சமாக்கி காட்டியது மிக முக்கியமான ஒரு இடம். மூன்றாவது, விசிக உள்ளிட்ட கட்சிகள் அவர்கள் என்னதான் கூட்டணிக்குள்ள இருந்தாலும் கூர்மையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. கிட்டத்தட்ட ஜோதிடத்தை மூட நம்பிக்கைன்னு சொன்னதா இருக்கலாம். வன்னியரசு அவர்களுடைய உரையில SC/ST ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் வேணும், இப்படி பல்வேறு விஷயமான கோரிக்கைகளை அவங்க முன் வச்சாங்க. அப்ப இந்த அரசு என்பது இன்னொரு தரப்பு ஒரு ஆதரவு தரப்பை பெற்றிருந்தாலும் கூட அவர்களுடைய குரலையும் கிட்டத்தட்ட செவிமடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க, செவி மடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இது காட்டுது. மிக முக்கியமான ஒரு விஷயம், 144 இடத்தை அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அவை நடவடிக்கையை எல்லாரும் முழுமையாக பார்க்க முடிந்தது. ஒவ்வொருவரின் விமர்சனங்களாக இருக்கட்டும், பாராட்டுதலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம நேரடியாக பார்க்க முடிந்தது. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்றது எல்லோருடைய பார்வையாகவும் இருக்கிறது. மிக குறிப்பாக அதிமுகவில் 2 பிளவாக அந்த அது பிரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பேரவை நிகழ்வுகளுக்கு பிறகு பின்னால் செய்தியாளர்கிட்ட பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக திமுக இடையே பேச்சுவார்த்தை என்பது நடக்கவே இல்லை அப்படின்ற சொல்கிறாரு. அன்று OS மணியனும் அதே தான் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் OS மணியன் அதே தான் குறிப்பிடுறாரு. அப்படின்ற போது இந்த நிகழ்வு, ஏன்னா இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், உண்மையிலே என்ன திரைமறைவில் நடந்தது, பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? இப்போ நேற்று CV சண்முகம் இந்த இதுலேருந்து பிளவு அப்படின்னு போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து அதிமுக வந்து திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதை நாங்கள் ஏற்கலை. 50 ஆண்டு காலமாக திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளி தான் அதிமுகவோட பெரிய, அந்த ஒற்றை புள்ளியில தான் செயல்பட்டு வந்தோம். இப்போ அவங்களோட கூட்டணி, அவங்க அந்த கூட்டணியில் ஆட்சி அப்படின்றத நாங்கள் விரும்பாமல் தான் வெளியே வரணும்னு அவர் காரணம் சொல்கிறாரு. ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையிலே திரைமறைவில் என்ன நடந்தது? இல்ல, திரைமறைவில் பேசியதெல்லாம் உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மறுத்தாலும் கூட பேசப்பட்டிருக்கிறத பேபி உறுதிப்படுத்தினாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர், கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் நம்ம பேபி அப்படிங்கும் போது அவர் கிட்டத்தட்ட ஒரு திமுக அதிமுக இரண்டை விடவும் அவர் கொஞ்சம் உண்மைத்தன்மை கொண்டவர். ரெண்டாவது, அவரே அவருக்கு வந்த அழுத்தங்களின் காரணமா அதுல கொஞ்சம் அதிருப்தி குரல்கள் எல்லாம் அவர் வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட அவர் அதை உறுதிப்படுத்தினாரு. அதிமுகவை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு திமுக தயாராக இருந்தது, அந்த பேச்சுகள் நடந்தது. அதனாலதான் நாங்க அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு அல்லது முறித்துக் கொள்ளாமலே
நாங்கள் ஒரு நட்புறவோடு திமுகவில் தொடர்ந்து கொண்டு தாவேக்காவை ஆதரிக்க வேண்டிய சூழல் இருந்ததுன்னு பேபி அவர்களை குறிப்பிட்டாரு. அப்ப அந்த இடம் ஒரு முக்கியமான கவனத்திற்குள்ளான ஒரு இடம் தான். பட் இதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி ஒரு பதவி ஆசை இருந்ததோ அதை விட அதிகமாக சி.வி. சண்முகம் தரப்புக்கு இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட திமுக எப்படி இணைய முடியாதோ அப்படித்தானே விஜயோடு இணைய முடியாது. விஜய் அவர்கள் அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னார், களத்தில் இல்லாதவர்கள். நீங்க அவர்கள் திமுக கூட அவர்களை களத்துல இருக்கிறவங்க மதிப்பீடு செஞ்சிருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் களத்திலேயே இல்லாதவர்கள், அவர்களை பத்தி நான் ஏன் பேசணும் அப்படிங்கிற வகை கோட்டுக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பொருத்தி இருந்தார். இன்னொன்று எம்ஜிஆர் லெகசி எடுத்துக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களுடைய தானே ஒரு வாரிசு என்பதை போல கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சிலை முன்பு இருந்து அவர் பேரவைகளை அந்த கூட்டங்களை தொடங்குறதா இருந்தாலும் கடந்த காலங்கள்ல விஜய் ஜெயலலிதா அவருடைய படத்தோட செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள வந்த போதும் சரி, விஜய் அவர்களை முதல்ல சந்திக்க வந்த போதும் சரி அனுமதித்ததா இருக்கலாம். 1967-77 போல மாற்றம் நடக்கும் சொல்லி அண்ணா அவர்களுடைய படத்துக்கு இணையாக எம்ஜிஆர் படத்தையும் தன்னோட பிரச்சார வாகனத்தில் வைத்துக் கொண்டதா இருக்கலாம். இது எல்லாமே திமுக இரண்டுக்கும் மாற்றுதான் தாவேக்கா. பட் அதுல ஒரு சக்தியான தாவேக்காவை சி.வி. சண்முகம் தரப்பினர் அணுகுவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பதை போல நடக்காமலும் இல்லை. பேபி அதை தெளிவுபடுத்தி விட்டார், பொதுவெளியில் உடைத்து விட்டார். அதுவும் டெல்லியிலே எங்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல அந்த விஷயத்தை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் திமுக இணைப்பு, அதன் மூலமாக ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சில முன்னெடுப்புகள் நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா விசிகா எவ்வளவு தாமதப்படுத்தணும்? கடந்த காலங்களில் விசிகா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்தவுடன் கம்யூனிஸ்ட் நிலைப்பாட்டை அறிவித்தவுடன் நான் என்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்து விடுவேன். ஆனா கம்யூனிஸ்டுகளையும் மாத்தி நகர்த்தினாங்க. டேட்டா 7ஆம் தேதி இருந்த கூட்டத்தை 8ஆம் தேதி நகர்த்துறாங்க. விசிகா 8ஆம் தேதி இருந்த முடிவை 9ஆம் தேதி நகர்த்துறாங்க. இதற்கு பின்னால் எல்லாம் இந்த பேச்சுகள் இருந்ததுங்கிறதா உண்மை அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.